நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல முக்கியமான வேலைங்க. அது என்னன்னு தானே கிராம உதவியாளர் வேலை பத்தி நாம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா பார்க்கலாங்க. என்னதான்னு கேட்குறீங்க? சிஎம் செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மனு போட்டிருக்காங்க. அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி தான் நாம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா பார்க்க போறோம். ஸோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதே மறந்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாரி ஒரு மாவட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்குது. நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடைபெறாம இருக்குது. ஒரு சில இடத்துல 2 முடிச்சிருக்காங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எழுத்து தேர்வு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரியுதா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்றதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ பலமுறை உங்களுக்கு நேர்காணல்ல வர சொல்லி ரத்து செஞ்சிருப்பாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கிராம உதவியாளர் வேலையை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ 2026 புதிய கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ எப்படி என்னங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ சிஎம் செல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கூடிய பதில் நாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மனு போட்டிருக்காங்க. அவங்க எப்போ போட்டாங்கன்னா 26/2/2026ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. முதல்வரின் முகவரி மனு விருதுநகர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரியாபட்டி வட்டம் மற்றும் அந்த காரியாபட்டி திரு அவங்க என்பவர் 2025ஆம் ஆண்டிற்கான கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்கான தேர்வு முடிகள் வெளியீடு பற்றி தொடர்பான வந்து பார்த்தீங்கன்னா பொருள் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் எப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனு போட்டிருக்காரு. அதுக்கான பதில் மனு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ பதில் மனு பாருங்க. பார்வையில் காணும் மனுவின் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் காரியாபட்டி என்ற முகவரி சேர்ந்த அவங்களுடைய பேர் கொடுத்து 2000 அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் 2025ஆம் ஆண்டிற்கான கிராம உதவியாளர் பணி நியமனத்திற்கான தேர்வு முடிகளானது தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் 2026 தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுற்று. அதாவது எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு புதிய கவர்மெண்ட் 6 அமைக்கிறாங்களே அரசிடமிருந்து உரிய உத்தரவு வரப்பெற்று அதன் அடிப்படையில் வெளியிடப்படும் என விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த சப்ஸ்கிரைபர் பிப்ரவரி மந்த் மனு போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியாம அதிகாரி இருந்திருக்காங்க. எலெக்ஷன் வந்ததும் ஸோ இதை அப்படியே போட்டலாம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா 2026ல புது கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ எப்படி நடைபெறும்னா இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே 99% ரத்து செஞ்சு புதுசா தான் நோட்டிபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நோட்டிபிகேஷனுமே நம்மளுடைய புதிய முதல்வர் சிஎம் விஜய் சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசியா இருக்கட்டும் இல்ல வந்து பார்த்தா புதிதாக இந்த டிஎன்பிசி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எழுத்து தேர்வு இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு நிதில வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்கு ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நோட்டிபிகேஷன் வர்றது தெரியாது. ஆனா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இந்த கிராம பஞ்சாயத்தா இருக்கட்டும் கிராம உதவியாளர் இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறை உருவாக்கி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஒரு சில விதிமுறையெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்குது. நம்மளுடைய அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்து தமிழக அரசு கிட்ட ஒப்புதல் பெற்று என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா விரைவில் உங்களுக்கான நோட்டிபிகேஷன் புதுசா வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேற சப்ஸ்கிரைபர் அதாவது நீங்க சிஎம் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா மனு போட்டு உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைச்சுன்னா சொல்லுங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஏதாவது தெரியுமானே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பதில் தெரிஞ்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.